ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் எதுவும் பார்க்க போகிறதில்ல. பூஜை பொருள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வியாழக்கிழமை ஆனாலே நமக்கு பூஜை பொருள் க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். நாள் முழுக்க நமக்கு இதுக்கே டைம் கரெக்டாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக எப்படி நம்ம பூஜை பொருள் க்ளீன் பண்ணுறதுங்கிறது மெத்தடை நம்ம இதில் இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு அதிகமாக நம்ம வெளியிலலாம் பொருள் வாங்க வேண்டிய தேவையில்லை. வீட்டில் நார்மலாக நம்ம எப்போவுமே வச்சுருக்கிற ரெண்டே பொருள் நமக்கு இதுக்கு போதும். அதுலேயே நம்ம சூப்பராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு 2 வாரத்துக்கு மேலே கருக்காமல் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி விளக்கு இருக்குது. இப்போ எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு நீங்களே இப்போ பாருங்கள். இப்போ நம்ம இந்த விளக்குலலாம் எல்லாம் இருக்கிற திரியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். திரியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த விளக்கில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சோ இல்லை ஒரு துணியை வச்சோ நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி இருக்கிற எண்ணெயை நம்ம தொடச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு அது பிசுப்பு கம்மியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வச்சுருக்கிற குங்குமம், சந்தனம் எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி நல்லா திக்காக புளி கரைசல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இப்போ இது மட்டும் இல்லை, இன்னும் எனக்கு நிறைய பூஜை சாமான்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே சபினா பவுடர் எடுத்துக்கோங்க. நமக்கு எப்போவுமே நார்மலாக கிடைக்கிற சபினா விட இந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும். உங்களுக்கு ஆலிவேரா, லெமன் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இதை எடுத்துக்கோங்க, அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 2 பொருள் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்ல. சில பேர் இதில் உப்புலாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது நமக்கு கழுவும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சீக்கிரமாகவே உங்களுக்கு கருத்து போயிடும். அதனால் இந்த 2 பொருள் மட்டும் போதும். இதுலேயே நம்ம சூப்பராக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஃபஸ்ட்டு கையில் வச்சு நல்லா இதே மாதிரி தேய்ச்சி விடுங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. லேசாக இந்த மாதிரி அப்ளை பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்க்ரப்லாம் எதுவும் போட தேவையில்ல. கையை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், தேய்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரிலாம் தேய்க்கல, நார்மலாக தான் தேய்க்கிறேன். இப்போ இந்த புளி மிக்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும், ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு. நீங்கள் இந்த புளி சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக சூப்பராக உங்களுக்கு க்ளீன் ஆகும். உங்கள்கிட்ட ஒரு வேளை சபீனா இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் எது இருந்தாலும் நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி தேய்க்கிறேன்னு. இந்த மாதிரி தேய்க்கும் போதே எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் இதுக்காக வெளியில் போய் கடையில் அது எதுவும் வாங்கணும் அப்படிலாம், எந்த லிக்யூட் அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பொருளே உங்களுக்கு போதும். இப்போ நான் அது எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும். இப்போ பம்பு தண்ணி உங்களுக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி இல்லை, ரொம்ப உப்பாக இருக்கும். நான் அதனால் குடிக்கிற தண்ணீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கருத்து வராது. 2 வாரத்துக்கு மேலே கூட நல்ல பளிச்சுன்னே இருக்கும். சப்போஸ் நீங்கள் முழுசாக இந்த மாதிரி வாட்டரில் கழுவலை அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி பம்பு தண்ணியில் அலசிட்டு லாஸ்ட்டாக நல்ல தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகி வந்துடுச்சு. ரொம்ப நம்ம இது கஷ்டப்பட்டு தேய்க்கவும் இல்லை, எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே சேர்க்கல. வெறும் புளி கரைசலும் சபினா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சில்வர் பாத்திரம்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கிண்ணம், சந்தன கிண்ணம், விளக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது. இதை வந்து எப்படி இருக்குது பாருங்கள் கருப்பாக. இதை எப்படி பளிச்சுன்னு ஆக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும். இந்த மாதிரி ஒயிட் கலர் பேஸ்ட் இருந்தால் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த பேஸ்ட் மட்டும் வச்சு தேய்ச்சாலே போதும், உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் சேர்த்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப அழுத்தி கூட தேய்க்க தேவையில்லை. ஒரு வாட்டி இந்த மாதிரி கையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு எப்படி கருப்பாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுன்னு. இந்த சில்வர் பொருளுக்காகவும் நீங்கள் அதிகமாக எதுவும் செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டே போதும். சூப்பராக இந்த மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிருக்குன்னு. இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் புதுசு மாதிரியே நமக்கு இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க விளக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது இன்னும் பளிச்சுன்னு ஆகிறதுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக விபூதி எடுத்துக்கோங்க. விபூதி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி விடுங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளி பொருள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு பேஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நம்ம வெள்ளி பொருளும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, எவ்வளோ சிம்பிளாக நம்ம பூஜை பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.